அண்ணா வணக்கம்ண்ணே. அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா உங்க பேரு, நம்ம பண்ணை எங்க அமைஞ்சிருக்கு, நம்ம இடத்தோட முகவரி சொல்லுங்க. நம்ம பேர் பரத்னா. நம்ம பண்ணை அமைஞ்சிருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் சிறுவந்தாடு கிராமம்னா. நம்ம மாட்டு பண்ணையோட பேர் வந்து உதயா மாட்டு பண்ணைங்கண்ணா. நம்ம விழுப்புரம் மாவட்டம்னா. விழுப்புரத்துலேருந்து சிறுவந்தாடு வந்துட்டு சிறுவந்தாட்டிலேருந்து கவுன்சிலர் பண்ணை எங்கே இருக்குது, இல்லை உதயா ஜவுளி கடைக்கார பண்ணை எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா யாருனாலும் வழி கட்டுருவாங்கண்ணா. அதோட 20 மாடு ரெகுலராகவே இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாடு பிடிச்ச மாடை பார்த்து எடுத்துக்கலாம். எப்போ வேணாலும் வரலாம். பண்ணைக்காரங்க வீட்டுக்கு தேவைக்கு சின்ன மாடு எடுக்கிறாங்க இல்லைங்களா, சொந்த நல்ல நாட்டு கிராஸில் மாடு வேணும் அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட நல்லா மாடுன்னு இருக்காங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்க மாடுங்களா ஒன்று பார்க்கலாம். முதல்ல பார்க்க போகிற மாடுங்கண்ணா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்சியில் கிராஸ் ப்ரீடுங்கண்ணா. 6 பல்லு 2ஆம் ஈத்துண்ணா. தலையீத்துக்கு ஒரு 15 லிட்டர் கறந்த மாடுங்கண்ணா. இப்போ இது 2ஆம் ஈத்துண்ணா. நல்ல ப்ரீடு குவாலிட்டி, நல்ல ப்ரீடு மாடுண்ணா, நல்ல சரியான ப்ரீடு மாடுண்ணா. இந்த கண்ணுக்கு நாம் இவங்ககிட்ட எதிர்பார்க்குறது வந்து சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா தலையீத்துக்கே ஒரு 14 லிட்டருக்கு மேலே கறந்த மாடுங்கண்ணா. இந்த கணக்கு நாம் இவங்களை சொல்கிறது ஒரு 12+ தானே சொல்கிறோம். உறுதியாக 12 லிட்டர் கேரண்டியாக சொல்கிறோம் நான் மாடு. இதுக்கு நம்ம சொல்கிற விலை வந்து பார்த்திங்கன்னா 67,500 சொல்கிறேண்ணா. அனுசரித்து பண்ணிக்கலாண்ணா. மாடு நடையில் விட்டு காட்டுறேன் பாருங்கண்ணா. சரி, நம்ம பண்ணையில் என்ன கேரண்டி சொல்லி கொடுக்குறீங்க? ஆனால் 4 காம்புக்கு கேரண்டி சொல்லி கொடுத்துருவோம்ண்ணா. சரி, காம்புக்குன்னா 4 காம்புலையும் பால் வரும். கண்ணு போட்டால் 4 காம்புலையும் கண்டிப்பாக ஒரு சேர பால் வரணும். வரலன்னா மாடு வரிசை. எவ்வளோ நாளில் அந்த கேரண்டி சொல்லுவீங்க? கண்ணு போட்ட உடனே தெரிஞ்சிடும்ண்ணா. கண்ணு போட்டு ஒரு 2-3 நாள் பார்க்கலாம். 4 காம்புலையும் சரியான முறையில் பால் வரல, அதாவது பால் கறக்காங்கன்னா 4 காம்புலையும் ஒரே சேர பால் வந்துடும். கண்ணு போட்டு ஒரு 4-5 நாள் கழிச்சு கூட பால் ஏற்ற இறக்கமாக இருக்கும். அந்த மடி அமைப்பு மாறி இருக்கும்போது சரியான முறையில் பால் வந்துட ஆரம்பிச்சிடும். ஒரு வாரத்துக்கு அப்புறம் சுத்தமாக பால் வராமலாம் இருக்காது. எந்த மாடுலையும் சுத்தமாக பால் வரலாம் நாங்கள் மாடு வேறு சேர்த்துப்போம். அதாவது அந்த ஒரு 2 பீர் 1 பீர் கம்மியாக வருங்களா, அது கொஞ்சம் நாளடைவில் மாடு சுரப்பு ஊற மாடு சரியாயிடுமா. சரி, வேற எதுக்கெல்லாம் கேரண்டி கொடுக்குறீங்க? தண்ணி தீனிக்கு கேரண்டி கொடுத்துருவோம். மாடு நம்ம கிட்ட இருந்து போய் போகிற அலைச்சலில் அந்த டயர்டில் ஒரு வேளை 2 வேளை தண்ணி குடிக்கலன்னா பிரச்சனை இல்லை. அடுத்த வேளை மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மாடு தண்ணி குடிக்கணும், தீவனம் எடுக்கணும். அது இருந்துட்டாலே மாடு பால் கறக்க ஆரம்பிச்சிடுவோம்னா. தண்ணி தீனிக்கு கேரண்டி கொடுத்து மாடு பாதி மடி பாதி இருக்கும்னா. மாடு போன கண்ணுக்கு 15 லிட்டர் கறந்த மாடுங்கண்ணா. இந்த கண்ணுக்கு நம்ம இவங்களை சொல்கிறது 12 லிட்டர் தானே கேரண்டி சொல்கிறோம். ஏன்னா நம்ம வைக்கிற தீவனம் ஒரு மாதிரி இருக்கும். வெளியில் மாடு எங்கே வேணாலும் போகுதுங்கண்ணா. மாடு எங்கேயாச்சும் போகுதுங்கும் போது அவங்களுடைய தீவனம் மாறும்போது கொஞ்சம் பால் குறையலண்ணா. 2 லிட்டரு கம்மியாக சொல்லி 2 லிட்டர் சேர்த்து கறந்துட்டா பிரச்சனை இல்லைங்கண்ணா. நிறைய இடத்துல மாடு எடுத்துட்டு மாடு பால் வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட எடுத்துட்டு போறவங்க யாரும் பெருசா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கிடையாது. ஏன்னா நம்ம சொல்றதே கம்மியானதான் பால் சொல்றோம். 15 லிட்டர் கறக்கிற மாடு 12 லிட்டர் தானே சொல்றோம். இந்த மாடு பாருங்க, இது எல்லாம் சொல்றதுன்னா 5 லிட்டர் கறக்கும் 20 லிட்டர் கறக்கும்னு சொல்லுவாங்க. நாங்க 12 லிட்டர் கேரண்டி சொல்றோம். 6 லிட்டர் கேரண்டியா சொல்லி கொடுக்குறோம் நம்ம மாடு. இதுக்கு நம்ம சொல்ற வேலை 67,500 சொல்றோம்னா அதையும் ஒன்று அனுசரிச்சு பண்ண. இப்போ நம்ம அடுத்ததான் நம்ம பண்ணையில பார்க்க போற மாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 பல்லு தலையீத்து கிடாரிண்ணா. இவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா சிந்தில் வந்து சாகிவால் மிக்சிங்கண்ணா. தலையீத்துக்குண்ணா காலக்கண்ணு போட்டிருக்காங்கண்ணா. சீம்பால் தெளிஞ்சு நேரம் 5-10 லிட்டர் பால் வருதுங்கண்ணா. இன்னும் ஃபுல்லாக தீனி வைக்கலைங்கண்ணா. தீனி வச்சா மாடு ஒரு 12 லிட்டர் கேரண்டியாக வருங்கண்ணா. மாடு நல்ல குணம் இருக்குங்கண்ணா. சுழி சுத்தமான மாடுங்கண்ணா. மடிக்கூச்சம் இல்லாத கிடையாதுண்ணா. இது நல்லா கறவலுக்கு காலணைக்கு தேவையில்லைண்ணா. நல்லா 4 காம்பும் பார்த்துக்கோங்க. நல்லா நைஸ் காம்பு, ரோஸ் காம்பு, காலக்கண்ணு போட்டிருக்காங்கண்ணா. நல்லா ரெட்டை முதுவுண்ணா. நல்லா ரெட்டை முதுவில் குறுங்கால் டைப் மாடுண்ணா. இவங்க காலக்கண்ணு போட்டிருக்காங்கண்ணா. கண்ணே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீடு கண்ணுண்ணா. நல்லா பொலிக்காலைக்கு ஏற்ற மாதிரியான கண்ணுங்கண்ணா. கண்ணு போட்டு ஒரு 7 நாள் ஆகுதுண்ணா. கண்ணு அதுக்குள்ளே பாருங்கன்னா ஒரு 2 மாதம் கண்ணு தாண்டி இருக்கும். கண்ணு நல்லா ப்ரீடு கண்ணுண்ணா. மாடு வந்து பார்த்தீங்கன்னா மடிக்கூச்சம் இல்லாத கறவலுக்கு காலணைக்கு தேவையில்லாத ஒரு 2 பல்லு கிடாரிங்கண்ணா. மாடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து ஒரு ரெடி கறவல் ஒரு 10 லிட்டர் பால் வரும்ண்ணா. ஒரு நாளைக்கு நல்லா பக்குவம் பண்ணி மாடு இன்னும் ஒரு வாரம் 10 நாள் நல்லா மேய்ச்சல் தண்ணி தண்ணிலாம் இருந்துன்னா மாடு ஒரு 12 லிட்டருக்கு மேலே பால் வரும்ண்ணா. மாடு இது மாடு மடிக்கூச்சம் இல்லை, மெயினாக மடிக்கூச்சம் இருக்காங்கன்னா தலையீத்து சில மாடுங்க எட்டி உதைக்கும் கொல்லும் எல்லாம் பண்ணும். மாடு இது மெயினாக மடிக்கூச்சம் இல்லை, கறவலுக்கு காலணைக்கு தேவையில்லைங்கண்ணா. 2 நேரம் கறவலை செக் பண்ணி பார்த்து எடுக்கிறதுன்னு விருப்பப்பட்டா கூட எடுத்துக்கலாங்கண்ணா. அதாவது நம்ம கறவல் மாடுங்களுக்கு கரெக்டாக நமக்கு பண்ணையில் வந்து நம்ம 8 லிட்டர் கறக்கு 7 லிட்டர் கறக்குன்னு நாங்கள் சொல்லலைண்ணா. எல்லா மாடுமே 6 12 லிட்டர் 5-10 லிட்டர் உறுதியாக கேரண்டி சொல்கிறோண்ணா. அந்த கறவலை வந்து மாடு வேணுன்றவங்க நேராக நம்ம பண்ணைக்கு வரலாம். எங்களுக்கு ஃபோன் பண்ண தேவையில்ல. காலையில் 5லேருந்து 6 மணிக்குள்ளே கறந்து முடிச்சிடுவோம். சாயந்தரம் அதே மாதிரி 4:30லேருந்து 5 மணிக்குள்ளே கறந்து முடிச்சிடுவோம். அந்த 2 டைமில் கறவல் மாடு எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த டைமுக்கு வந்தால் அவங்ககிட்டயே படியை கொடுத்துரும். கறந்து பார்த்து யூடியூப்பில் பார்த்துட்டு தான் நான் வந்தேன் மாடு வாங்கிறதுக்கு. இன்னும் 2-3 இடத்துல நிறைய இடத்துல மாடு எடுத்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெயிலியர் எங்களுக்கு.
அதனால் அண்ணனை பார்த்துட்டு இங்கே வந்திருக்கோம். பக்கத்தில் திண்டிவனம் பக்கத்தில் மங்கலன்ற கிராமத்தில் வந்துருக்கோம். ஃபெயிலியர்னா என்ன மாதிரி ஃபெயிலியர்? மாடு பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மடி பார்த்தா நல்லா மடி வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலே இருக்காது. ஒரு 10 லிட்டர் 12 லிட்டர்னு சொன்னாங்க. ஆனால் அதில் பார்த்தா 4 லிட்டர் 3 லிட்டர் அப்படி தான் இருந்தது. சரி அண்ணன் கிட்ட எடுக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்துருக்கிறோம். சரி, அண்ணன் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காரு மாடு. இது பார்த்துட்டு என்ன இதுன்னு அதுக்காக இன்னும் 4-5 மாடு எடுக்கணும். அது இந்த மாடும் அந்த மாடு மட்டும் எடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் 2 மாடு எடுத்திருக்கீங்க. நம்ம 2 மாடு எடுத்துருக்கோம். சரி, யூடியூப்ல பாக்குறதுக்கும் மற்ற இடத்துல விலை சொல்றதுக்கும் இங்க விலை இருக்கிறதுக்கும் எப்படி இருக்கு? இல்லை சிந்தாமணி சந்தைலாம் பார்த்தா 180 160 140 சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த அளவுக்கு இங்கே இல்லை. இருந்தாலும் ரொம்ப குறைச்சி தான் கொடுத்துருக்காரு, மாடு கொடுத்துருக்காரு. சரி, உங்க பட்ஜெட்டுக்குள்ள முடிஞ்சு. நான் அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஜெர்சி ப்ரீடுங்கண்ணா. ஜெர்சி நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கழுத்து ஷார்ட்டாக இருக்கும் ஜெர்சினாலே. இந்த கழுத்து வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இந்த பிட்டு ஷார்ட் ஆகுதோ அது வந்து அந்த ஜெர்சி ப்ரீடுக்கான மாடுங்கண்ணா. இவங்க ஃபுல் ஜெர்சிங்கில் கிராஸ் ப்ரீடுங்கண்ணா. நல்ல வெள்ளை கொம்பு, பட்டி பார்த்து கொம்பு மாதிரி இருக்குண்ணா. வெள்ளை அருமையான கொம்பு. மாடு நல்ல குணம்ண்ணா. நல்ல நீட்டு போக்கான மாடுங்கண்ணா. 2 கண்ணு இது 3ஆம் கண்ணு மாடுங்கண்ணா. இவங்க 3ஆம் கண்ணுக்கு இப்போ செனை பிடிச்சி கண்ணு போட போகிற மாடுங்கண்ணா. தலையீத்துக்கு 2ஆம் ஈத்துக்கே 5 லிட்டர் கறந்த மாடுங்கண்ணா. இந்த கணக்கு நம்ம இவங்க வந்து 12 லிட்டர் கேரண்டி சொல்லி பால் கொடுக்குறோம்னா 12 லிட்டர் அழிக்க மாட்டாங்கண்ணா. பால் உறுதியாக 12 லிட்டருக்கு மேலே பால் வரும்னா நாம் சொல்கிறது 12 லிட்டர் பால் சொல்கிறோன்னா மாடு எங்கே பார்த்துங்க. மாடு அந்த அளவுக்கு நல்ல குணம், கை கறவை, மிஷின் கறவை எல்லாத்துக்கும் ஏற்ற மாடுங்கண்ணா. மாடு வந்து தண்ணி தீனி எது வச்சாலும் எந்த நேரத்தில் வேணாலும் தின்ற மாடுங்கண்ணா. மேய்ச்சல் மாடுங்கண்ணா. மாடு நடையில் காட்டுறேன் பாருங்கண்ணா. நல்ல நீட்டு போக்கான மாடுங்கண்ணா. நல்ல ஒரு 25 நாள் ஆகுனா கண்ணினை ஃபுல் மடி எடுப்பாங்கண்ணா. ஒரு 15 லிட்டர் கறக்கிற அளவுக்கு நல்ல ஃபுல் மடி எடுப்பாங்கண்ணா. மாடு நம்ம இவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா 67,500 சொல்கிறோன்னா அனுசரித்து பண்ணிக்கலாம்ண்ணா. மாடு இவங்களுக்கு வந்து இன்னொரு 25 நாள் ஆகும்ண்ணா. 20 to 25 நாள் ஆகும். போன கண்ணுக்கு ஒரு 15 லிட்டருக்கு 2 கண்ணுக்கும் கறந்த மாடுங்கண்ணா. இந்த கண்ணுக்கு சேர்த்தானா கறக்கணும். நம்ம எப்பயும் சொல்கிறது தான் 12 லிட்டர் கேரண்டி. அதுக்கு மேலே கறக்கிறது அவங்களுடைய வைக்கிற தீவனம் எல்லாமே. மாடு 5 லிட்டரு. இது மாடு நல்ல ஜாதி வாட்டமான மாடுங்கண்ணா. இந்த மாட்டோட சிறப்புன்னு என்ன? அந்த மாட்டோட சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டைப்புக்கும் ஏற்ற மாடுங்கண்ணா. ஒரு விவசாயிங்க ஓட்டிட்டு போயிட்டு கரம்பில் ஓட்டிட்டு போய் கட்டி மேய்ச்சலுக்கு போட்டும் பால் கறந்துக்கலாம். நல்ல பால் வரணும் எதிர்பார்க்குறவங்க ஃபார்ம் டைப்புக்கும் சூப்பர் மாடுங்கண்ணா. ஃபார்ம் டைப்புக்கு ஏற்ற மாடு. மேய்ச்சலுக்கு ஓட்டிட்டு போய் கட்டி இது பண்ணுறதுக்கும் சரி தான். மேய்ச்சல் மாடுங்க நல்ல மேய்ச்சல் மாடுங்கண்ணா. நல்ல குணம், வெயில் மழை எல்லாமே தான். மாடோட நீளத்தை பாருங்கண்ணா. மாடு எவ்வளோ நீளம் இருக்குது பார்த்துக்கோங்க. நெட்டு நீளமாக நல்ல நீளமான மாடு. அதேமாரி முக லட்சணம் பார்த்துக்குங்க. நல்ல ஒரு அழகான முக லட்சணத்தோடு இருக்க மாடு. மாடு பார்த்தா எல்லாரும் விரும்புவாங்கண்ணா மாடு. அடுத்தா நம்ம பார்க்குறது நம்ம பண்ணையில் இன்றைக்கி பார்க்குறதுன்னா ஒரு காரி சட்டை மாடுங்கண்ணா. கருப்பிலையில் வந்திருக்காங்கண்ணா. ஃபுல் பிளாக் மெஜாரிட்டிங்கண்ணா. நல்ல வெயில் தாங்கக்கூடிய மாடுங்கண்ணா. கிராஸ் பீடு தானா. நல்ல மழை வெயில் எல்லாமே தாங்கக்கூடிய மாடுங்கண்ணா. இவங்க வந்து பார்த்திங்கன்னா தலையீத்துங்கண்ணா. 6 பல்லு கிடாரிங்கண்ணா. காலக்கண்ணு போட்டிருக்காங்கண்ணா. காலையில் ஒரு 5 லிட்ரு, சாயந்தரம் ஒரு 4.5 லிட்டரு பால் வராங்கன்னா. கண்ணு போட்டு ஒரு 6 நாள் ஆகுதுன்னா இன்னும் கண்ணுக்குட்டி தொப்புள் வேலைண்ணா. கண்ணுக்குட்டி நேரம் இவங்க இன்னும் நாங்கள் ஒரு அரை தீவனம் தான் வைக்கிறோம்ண்ணா. ஏன்னா கண்ணுக்குட்டி இன்னும் தொப்புள் விளைங்களா. கண்ணுக்குட்டி நல்லா தொப்புள் விழுந்து நல்ல தீவனம் எடுத்து வைக்கிற மாதிரி தான் மாடு நல்லா பக்குவம் பண்ணால் மாடு ஒரு 6+ பால் வரும்னா நாங்கள் ஒரு 5 10 லிட்டரு கேரண்டி சொல்லி கொடுக்குறோம்னா. மாடு 12 லிட்டருக்கு மேலே பால் வர மாடுனா நாங்கள் ஒரு 10 லிட்டரு கேரண்டி சொல்லி பால் கொடுக்குறோம்னா. இப்போ நீங்க சொல்ற பால் வந்து ரொம்ப டிஃபரன்ஸ் வந்துடாது. ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் வராதுங்கண்ணா மாடு. அந்த மாதிரி மெயினா நம்ம கமெண்ட்ல சொல்றதே வந்து 10 லிட்டர் சொல்றாங்க. இது 4 லிட்டர் தான் வரும் அப்படிங்க. நம்ம கிட்ட மாடுங்க வந்து அந்த மாதிரியான குறை வராதுங்கண்ணா. நம்ம கிட்ட மாடுங்க எடுத்துட்டு போய் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா யாரும் வந்து தண்ணி தீனிக்கு, கிளைமேட்டுக்கு, இந்த தீவனம் மாறுறதுக்கு இதுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு 1 லிட்டர் 2 லிட்டர் டிஃபரன்ஸ் வரலாம். நாம 17 லிட்டர் 5 லிட்டர்லாம் சொல்றது இல்லை. அதுக்கான மாடுகளும் இருக்காங்க. எல்லா மாடுக்கும் 5 லிட்டர் 20 லிட்டர் சொல்ல மாட்டோம். 12 லிட்டர் 13 லிட்டர் கேரண்டி சொல்லுவோம். கேரண்டி 12 லிட்டர் 13 லிட்டர். அதுலேருந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வாரம் வரைக்கும் தண்ணி தீவனம் மாறி வந்ததுன்னா 1 லிட்டர் குறையலாமே தவிர 5 லிட்டர் 4 லிட்டர் வரைக்கும் சேர்த்து கறக்கணும் மாடு. இப்போ 12 லிட்டர் சொல்கிறோன்னா 5 லிட்டர் கறந்தா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை அவங்க வாழ்த்துவாங்க. நம்ம வியாபாரத்துக்காக மட்டும் சொல்லலை, அவங்க மேலே நம்மளுக்கு நம்பிக்கை வரணும். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி HF கிராஸ் பிரீடுங்கண்ணா. தலையீத்து 6 பல்லுங்கண்ணா. நல்ல வெள்ளை கொம்புங்கண்ணா மாடு. மாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குணம்னா. தலையீத்துக்கு ஒரு 12 லிட்டருக்கு மேலே பால் வரும்ண்ணா மாடு இவங்க. ஏன்னா ப்ரீடு குவாலிட்டி அந்த மாதிரி இருக்காங்க. கட்டைக்கால் மாடு. மாடே ஒரு ஷார்ட்டாக நல்ல பின்கட்டு மாடுங்கண்ணா. முன்னாடி ஃபுல் மடி வச்சுருக்காங்கண்ணா. இன்னும் பின் சுருக்கம் அந்த அளவுக்கு இருக்காங்க. இன்னும் ஒரு 20 நாள் ஆகும்னா மாடு கண்ணு போகிறதுக்கு ஒரு 20 நாள் ஆகும்னா. மாடு நல்ல குணம்னா. நல்ல குணம். நைஸ் காம்பு, ரோஸ் காம்புண்ணா. நல்லா நைஸ் காம்பு. 4 காம்பும் ஒரே சேர நல்லா
4 வேர்க்கடை கேப் இருக்குங்கண்ணா. நல்ல நைஸ் காம்பு, ரோஸ் காம்புங்க. பால் தார நரம்புலாம் நல்லா அருமையாக இருக்குது, ஜோராக இருக்குது பாருங்க. நல்லா தொப்புள் இறக்கமா, தொப்புள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா தொப்புள் வரைக்கும் நீர் கட்டி நல்லா மடி வைக்கிற கிடையாதுண்ணா இவங்க. 6 பல்லு தலை ஈத்துங்கண்ணா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 20 நாள் ஆகுங்கண்ணா கண்ணு போகிறதுக்கு. நல்ல பின்கட்டு சுருக்கம் இருக்குங்கண்ணா. பின் சுருக்கம் அந்த அளவுக்கு நல்ல சுருக்கம் இருக்குது மாடு. மேய்ச்சலுக்கான கிடையாதுண்ணா. நல்லா பின் சுருக்கம் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு சுருக்கம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தோல் சுருக்கமும் இருக்குது. நல்லா பின் சுருக்கம், தோல் சுருக்கம். இங்கே பாருங்க, இந்த அளவுக்கு மடி வைக்கணும். ஆனால் ஃபுல்லாக முன் பக்கம் நல்லா மடி வச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு மாடு இன்னும் மடி வைக்க வேண்டியது இருக்குங்க. அப்போ ஃபுல் மடி எடுத்துன்னா மாடு எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இந்த அளவுக்கு மாடு இன்னும் மடி வைக்க வேண்டியது இருக்கு. சரிண்ணா. கண்ணு போட எவ்வளோ நாள்? கண்ணு போட ஒரு 20 நாள் ஆகுனா ஒரு 12 லிட்டருக்கு மேலே பால் வரும்ண்ணா மாடு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டியாக 11 லிட்டர் கேரண்டி சொல்லி கொடுக்குறோண்ணா. இவங்களுக்கு நம்ம சொல்கிற விலை வந்து பார்த்தீங்கன்னா 59,000 சொல்றது. 59 சொல்கிறோம்னா 10 வருஷத்து பொருள்ண்ணா. இவங்களும் ஒரு ஃபார்முக்கோ இல்லை வீட்டுக்கோ போனாங்கன்னா பால் இன்னும் நல்லா ஏற்றி கறக்கணும் மாடு. ஃபார்ம் டைப்புக்கு போயிட்டா இந்த மாதிரி மாடுங்க தானே எல்லாருமே விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு வாங்குவாங்கண்ணா. ஏன்னா இவங்க வந்து ஹெச்எஃப் ஜெர்சி கிராஸுங்கண்ணா. ஹெச்எஃப் ஜெர்சி கிராஸு மாடு பெருமாடா இல்லாமல், பெருவெட்டு மாடா இல்லாமல் ஒரு ஷார்ட்டான டைப் மாடுனா நல்லா குறுங்கால் டைப் மாடுன நல்லா அகலமான மாடுங்கண்ணா. நான் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய மாடுங்கன்னா இன்னைய வியாபாரத்துக்கு நம்ம கிட்ட இருக்க டாப் குவாலிட்டி ஒரு 3 மாடு இருக்காங்கண்ணா. அதில் பெட்டரான மாடுண்ணா இவங்க. நல்லா பாருங்க, நம்ம உயரம் இருக்கும் நம்ம மாடு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 4 பல்லுங்கண்ணா. தலையீத்து கிடாரிங்கண்ணா. கண்ணு போடுறதுக்கு இன்னும் ஒரு 20 நாள் ஆகுனா ஃபுல் மடி எடுப்பாங்கண்ணா. தலையீத்துக்கே நேரம் 10 கறக்கணும் மாடு. அந்த அளவுக்கு உடம்பு ப்ரீடு குவாலிட்டி இருக்குங்கண்ணா. நல்ல ப்ரீடு இருக்குது. அதே மாதிரி பாருங்க, மடிக்கூச்சம் இல்லாத கிடையாதுங்கண்ணா. தலையீத்துக்கு மடிக்கூச்சம் இல்லை பாருங்க. 4 காம்பும் நல்லா அடிக்கு ஒரு காம்பு, மடிக்கூச்சம் இல்லை. தலையீத்துக்கே இந்த அளவுக்கு மடிக்கூச்சம் இல்லாத நல்ல ஒரு முன்னாடி லைட்டாக மடி விட்டுருக்காங்க. பின்னாடி நல்லா இவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாக்ஸ் மாதிரி மடி வைப்பாங்க. நல்லா கட்டமாக பாக்ஸ் மாதிரி மடி வைக்கும். இன்னும் ஒரு 20 நாள் ஆகுனா மடி எடுத்தால் மாடு பாதி மடி பாதி இருக்குன்னா ஃபுல்லாக இது வரைக்கும் இந்த தொப்புள் இறக்கம் வரைக்கும் மடி வரும்னா. இந்த அளவுக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப்ல சிந்து கலப்பு மாடுங்கண்ணா. சிந்து கலப்புங்கண்ணா. இவங்க சிந்து கலப்புனதால தான் மாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ப்ரீடு நல்லா பெருசாக வந்திருக்குண்ணே. பியூர் ஹெச்எஃப் மாதிரியே நல்ல ப்ரீடு மாடு வந்திருக்காங்க பாருங்க. ஹெச்எஃப்ல சிந்து கலப்பு, பட்டி பார்த்த கொம்பு மாதிரி நல்லா வெள்ளை கொம்பு, வெயில் மழை எல்லாமே தாங்குவாங்க. மேய்ச்சல்ல வளர்ந்த கிடையாதுங்கண்ணா. சரி, நல்ல மேய்ச்சல்ல வளர்ந்த கிடையாது. நல்ல என்ன உயரம் பார்த்துக்கோங்க. தலையீத்து 4 பல்லுக்கு இந்த அளவுக்கு உயரம்னா, அடுத்து 2வது கண்ணு 3வது கண்ணுக்குன்னா மாடு நல்லா இவ்வளோ உயரம் இருக்குன்னா, ஒரு ஆள் உயரம் கிடையாது இருக்குன்னா மாடு நல்லா உருண்டு போயிருக்குங்கண்ணா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரீடு சிந்தாமணி சந்தையில், காரிமங்கல் சந்தையில் போனால் இந்த மாடுக்கு இந்த இருக்க மாட்டுக்கு அவங்க சொல்கிற விலை 220, 180, 160, 170 எங்கேயோ சொல்லுவாங்கண்ணா. நாங்கள் அந்த மாதிரிலாம் விலை சொல்லலை. நாங்கள் அந்த மாதிரிலாம் விலையே சொல்லலை. நாங்கள் இதுக்கு சொல்கிற விலையே வந்து பார்த்தீங்கன்னா ₹1 தானே விலை சொல்கிறோம். அனுசரித்து பண்ணிக்கலாங்கண்ணா. 4 பல்லுனா 10 வருஷத்து பொருளுங்கண்ணா. தலையீத்துல என்ன பால் கறக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? ஆனால் இந்த மாதிரி நம்ம ஒரு 4-5 கிடேரி வாங்கி கொடுத்துருக்கோம்னா, பெரிய கிடேரி வாங்கி கொடுத்துருக்கோம்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தலையீத்துல ஒரு 5 லிட்டர் அழிக்க மாட்டாங்கண்ணா. 3வது ஈத்துல அதெல்லாம் அதாவது 15 லிட்டர் அழிக்க மாட்டாங்கன்னா, ஒரு ஃபார்ம் டைப் காரங்க கிட்ட இவங்க போயிட்டாங்க அப்படின்னா இந்த கண்ணுக்கு 10 லிட்டர் ப்ளஸ் பால் வரும்ண்ணா. நாங்கள் இவங்களுக்கு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் பால் உறுதியாக இவங்க கறக்கிற ப்ரீடு மாடுங்கண்ணா. அந்த அளவுக்கு ப்ரீடு குவாலிட்டி இருக்குது மாடு. இவங்க பவுத்துட்டு வரும்போதே பார்த்து வைப்பீங்க, தண்ணியில் ஓடி போய் குடித்தாங்க. இப்போ அவுத்து விட்டால் என்னால் ஓடிட்டு போக முடியாது. ஏதாவது ஒரு கரம்பலை பிடிச்சிட்டு இழுத்துட்டு ஓடி போய் நெல்லுக்குள்ளிலாம் மேய்ஞ்சும். அந்த அளவுக்கான மாடு இளம் பொருளுங்கண்ணா. இவங்களுக்கு நாம 15 லிட்டர் தானே கேரண்டி சொல்கிறோம். ஆனால் இவங்க இந்த கண்ணுக்கு தீனியை பொறுத்து கூடலாம். ஆனால் இவங்க எங்கள் ஃபார்மில் இருந்தாலே மாடு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 18 லிட்டர் கிராஸ் பண்ணுவாங்க. ஆனா என்ன இதுக்கு முன்னாடி காமிச்சதெல்லாம் பெரிய மாடா இருந்துச்சு. இப்போ சின்ன கண்ணுக்குட்டி தூக்கிட்டு வந்து. ஆனா இது கண்ணுக்குட்டி இல்லைன்னா, இது கண்ணுக்குட்டி இல்லைன்னா மாடு தானா. இது 2 பல்லுனா வீட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரியான மாடுனா, பட்ஜெட்ல வர மாடுனா ₹40 மாடு வரும்ண்ணா. இவங்க காலக்கண்ணு போட்டிருக்காங்க. 6 லிட்டர் பால் வராங்கன்னா 2 பல்லுங்கண்ணா. அதாவது பெரிய மாடு வாங்குறவங்க இருக்காங்க, வீட்டு தேவைக்கு மட்டும் எனக்கு பால் வேணும், எனக்கு வந்து பெரிய மாடாக இருக்கக்கூடாது, நான் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும், குழந்தை மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு குழந்தை தானே இவங்க. பாருங்க, இவங்க வந்து ஒரு குழந்தை கண்ணுக்குட்டி மாதிரி தான் இருப்பாங்க. மாடு வந்து பார்த்தீங்கன்னா தலையீத்து 2 பல்லு, மடிக்கூச்சம் இல்லை, மடிக்கூச்சம் இல்லை. இவங்க ஒரு கண்ணுக்குட்டி போட்டிருக்காங்க. இவங்களே கண்ணுக்குட்டி மாதிரி தான் இருக்காங்க, இவங்க ஒரு கண்ணுக்குட்டி போட்டிருக்காங்க. மாடு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான மடி அமைப்புலாம் நல்லா இருக்காங்க. நல்லா மடி செட்டு பாருங்க நீங்க. இது கண்ணுக்குட்டி மாதிரி தான் இருக்கு. நல்லா மடி அமைப்பு பாருங்க. மாடு ஒரு 3-3.5 பால் வரும்னா.
சரி. நான் ஒரு 3 லிட்டர் கேரண்டி சொல்றேன்னா மாடு நல்ல ஒரு நாளைக்கு எவ்வளவு வரும்? உறுதியா 8 லிட்டர் மாடு பால் வரும்னா 4 பேர்ல. பார்க்க நாங்க சின்னதா இருக்கு. பார்க்க சின்னதா தானே இருக்கு. மடியை பாருங்கண்ணா, நல்லா ஃபுல் மடி எடுத்திருக்காங்க. ம். ஜெர்சி பிரீடுண்ணா இவங்க. ஜெர்சி. ஆமா, இந்த கழுத்துல ஜெர்சி அடிச்சிருக்காங்க பாருங்க, கலர் மாறி இருக்கு. ஜெர்சியில சிந்து கலப்பு மாடு. மாடு ஷார்ட்டா இருந்தாலும் மாடு வந்து ஃபேட் வரும். வீட்டு தேவைக்கு நல்ல பாலுக்கு வேணும்னா இந்த மாதிரி மாடு எடுத்துக்கலாம்னா. அதை நல்ல காம்பு வரிசையெல்லாம் பார்த்துக்குங்க, நல்ல மடி 4 காம்புலையும் பார்த்தீங்கன்னா நல்ல பால் வரும். வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபாய்க்குள்ள விலை வரும்ண்ணா. 40 ரூபாய்க்கு உள்ள 37,500 இவங்களுக்கு மட்டும் பார்க்கிங் கிடையாதுங்கண்ணா. 37,500 ஃபிக்ஸட் விலைண்ணா இவங்க. அடுத்ததான் நம்ம பார்க்குற மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எஃப் கிராஸ் பிரீடுங்கண்ணா. ஜெர்சி மிக்சர் நாட்டு ஒரு 2-3 கலப்பு மாடு மிக்சிங் மாடுண்ணா இவங்க. மாடு வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நீத்து கடை முளப்புங்கண்ணா. சுழி தப்பு இல்லாத மாடுங்கண்ணா. மாடு நல்லா குணம்னா, கை கறவை மிஷின் கறவை எல்லாத்துக்குமே ஏற்ற மாடுங்கண்ணா. மாடு நல்லா ஷைனிங்காக இருக்கும் பாருங்க. மாடு நல்லா அழகாக முகவாட்டமும் நல்லா கொம்படியிலேருந்து எல்லாமே நல்ல முக அழகு லட்சணமான மாடுங்கண்ணா. மாடு தலையீத்துக்கு 14+ கறந்த மாடுங்கண்ணா. இந்த கணக்கு 5 லிட்டர் கேரண்டியாக சொல்லி கொடுக்கலாம்ண்ணா. மாடு நாங்கள் ஒரு 12 லிட்டர் கேரண்டி சொல்லி கொடுக்குறோம்ண்ணா. மாடு ஹெச்எஃப் காம்பில் கருங்காம்பு வந்துருக்குங்கண்ணா. மாடு நல்ல ப்ரீடு குவாலிட்டி, ஷைனிங் குவாலிட்டி பாருங்கள் மாடு. இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா சிந்து கலப்பு, ஹெச்எஃப் கலப்பு. சிந்தில் ஹெச்எஃப் கலந்த மாடுங்கண்ணா. அதனால் நல்ல ஃபேட் எஸ்னஃப் வரும்ண்ணா மாடு. மாடும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா குணமான மாடுங்கண்ணா. நல்ல குணம், 4 காம்பும் நல்ல அடிக்கு ஒரு காம்பு இருக்குங்கண்ணா. நல்ல கை கறவை மிஷின் கறவை ரெண்டுத்துக்கும் ஏற்ற மாடுங்கண்ணா. நல்லா கருப்பு வெள்ளை பேட்ச் வந்துருக்கு பாருங்கண்ணா. மாட்டு காம்பில் கருப்பு வெள்ளை பேட்ச் வந்துருக்கு. மாடு வந்து பார்த்தீங்கன்னா பீசுறதுக்கு நல்ல நைஸ் காம்பு பாருங்கண்ணா. நல்ல நைஸான காம்பு. மிஷின் கறவைக்கெலாம் சூப்பரான மாடுங்கண்ணா. நல்லா அமைதியாக இருக்கும், குணமாக இருக்கும்ண்ணா மாடு. மாட்டில் எந்த சுழி தப்பும் இல்லைங்கண்ணா. போன கண்ணுக்கு 5 லிட்டர் கறந்த மாடுங்கண்ணா. இந்த கண்ணுக்கு நாங்கள் ஒரு 12 லிட்டர் கேரண்டி பால் சொல்லி கொடுக்குறோம். கேரண்டி 12 லிட்டருங்கண்ணா. இதெல்லாம் இந்த மாடு பார்க்கும்போது மாடை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு தெரியும்னா மாடு ஒரு 14 லிட்டர் கிராஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நாம் இந்த மாட்டுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா 12 லிட்டர் ரெடியாக கேரண்டி சொல்லி கொடுக்குறோம்மா. இதுக்கு நம்ம சொல்கிற விலை 67,500 சொல்கிறோம்னா அனுசரித்து பண்ணிக்கலாங்க. ஓகேண்ணா. அண்ணா சொல்லுங்கண்ணா, அடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்புத்து காரி மாடுங்கண்ணா. செம்புத்து சேவலை செட்டில் செம்புத்து வந்துருக்குண்ணா மாடு. மாடு வந்து பார்த்தீங்கன்னா தலையீத்துக்கு ஒரு 12 லிட்டருக்கு மேலே கறந்த மாடுங்கண்ணா. ரோஸ் காம்பு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இது செம்பூத்தில் வரும்ண்ணா மாடு. நல்ல குணமான மாடு. இது 2ஆம் நீத்து மாடுண்ணா. இவங்க 6 பல்லு முடிஞ்சு 7ஆவது பல்லு முளைக்கிறாங்கண்ணா. கடை முளைப்பு முளைக்கிறாங்கண்ணா. மாடு நல்ல குணம்னா, நல்ல ஹெச்எஃப் கிராஸ் பிரீடு மாடுங்கண்ணா. இவங்க ஹெச்எஃப்ல கிராஸ் பிரீடு மாடு. நல்ல மடி தாரையில் பாருங்கள், நரம்பு கட்டு நல்ல நரம்பு கட்டு இருக்குது. பால் தாரி நல்லா இருக்குது. இன்னும் ஒரு வாரம் பக்கம் ஆகுங்கண்ணா மாடு கண்ணின்றதுக்கு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 லிட்டர் கறந்த மாடுங்கண்ணா. இவங்களும் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு 11-12 லிட்டர் கேரண்டி சொல்லி கொடுக்குறோம்ண்ணா. மாடு ஒரு 12 லிட்டருக்கு இங்கே பாருங்கண்ணா. இன்னும் மடி சுருக்கம் பார்த்துக்கோங்க. இருமா வாங்கண்ணா. மாடு எவ்வளோ குணம்னு பார்த்துக்கோங்க. நல்ல குணம், கை கறவை மிஷின் கறவை எல்லாத்துக்கும் ஏற்ற மாடுங்கண்ணா. மோக்கனாங்க அவரை பிடிக்காமே மாடுக்கு கை வைக்கிறோம் பாருங்கள். கை கறவை மிஷின் கறவை ரெண்டுத்துக்குமே ஏற்ற மாடுனா. இந்த கண்ணுக்கு இவங்க வந்து ஒரு 14 லிட்டருக்கு கிட்ட 13 லிட்டர் கிராஸ் பண்ணுவாங்கண்ணா. நாம் இவங்க வந்து 12 லிட்டர் கேரண்டி சொல்லி கொடுக்கணும். 11-12 லிட்டர் கேரண்டி சொல்லணும். இதுக்கு நம்ம சொல்கிற விலை வந்து பார்த்திங்கன்னா 60,000 சொல்கிறோன்னா அதுவும் அனுசரித்து பண்ணிக்கலாங்கண்ணா. ஃபுல் மடி எடுப்பாங்கண்ணா மாடு. ரோஸ். ஆனால் இவங்க கிட்ட இருக்க ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாட்டுக்கு மேக்சிமம் இந்த மாதிரி செம்பூத்து மாடுங்களுக்கு எல்லாத்துக்குமே கருப்பு காம்பு தானே வரும். நிறைய பார்த்துருப்போம். இந்த மாதிரி மாட்டுக்கு மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு காம்பு தான் மாடு வரும். செம்பூத்து மாடுனாலே கருப்பு காம்பு வரும். அதுவும் மாடு மடி எடுக்காதுண்ணா. பெருசாக ஷார்ட்டான மடி, அடைச்ச மடி தானே வரும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு முன்னாடி காமிச்சு பாருங்க, ஜெர்சிக்கு என்ன மடி எடுக்குமோ அந்த மாதிரி மடி எடுக்கும்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரோஸ் காம்பு. ரோஸ் காம்புலையும் பேட்ச் காம்பு வந்துருக்கு பாருங்க. நல்ல பேட்சில் வந்துருக்கு காம்பு. அதே மாதிரி பார்த்துக்கோங்க தெத்து மாதல் கொம்பு வந்திருக்கு. இந்த மாதிரி கொம்பு மாற்றி மாற்றி கொம்பு இருந்தாலே பொறப்புலேயே கொம்பு மாறி மாறி இருக்கும். அந்த மாதிரி கொம்பு இருந்தாலே மாடு நல்ல கரவல் வரும்னா. அதே மாதிரி நல்லா ஷைனிங்கான மாடுங்கண்ணா. நல்லா செம்பூத்துனா இதான செம்பூத்து. நல்ல செம்பூத்து. நல்ல மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மொழி பரட்டு நல்ல மொழியாக இருக்கும். மாடு நல்ல முக லட்சணம், நல்ல அமைப்பான மாடுங்கண்ணா. ஒரு வீட்டுக்கு பால் தேவைக்கு வேணும்,
ஸ்டோருக்கு போக, நான் என் வீட்டு தேவைக்கு போக மாடு ஸ்டோருக்கு ஒரு 4 லிட்டர் 5 லிட்டர் ஒரு நாளைக்கு ஊற்றணும், ஒரு வேலைக்கு ஒரு 12 லிட்டர் பால், ஒரு நாளைக்கு 12 லிட்டர் பால் வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாடு எடுத்துக்கலாம். நான் தேவையில்லை. மாடு நல்ல குணம்ண்ணா. தண்ணி தீனி எப்போ எதை வச்சாலும் தின்ற மாடுங்க. பா மாடு நடையில விடுறேன் பாருங்க. வாடா இங்கே வாடா. சுற்றுங்க, இங்கிட்டே சுற்றுங்க. என்ன இந்த கல்லுலேயே சுற்றிங்க. அப்படி சுற்றுங்க சுற்றுங்க. அம்மா போட்டாங்க இன்னும் 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். அங்கே 30 பேர் நிற்கிறான். பிரியாணி கேட்க மட்டும் அவருக்கு மட்டும் ஒரு பிரியாணி வாங்கி. ஓகேவா? நீ மாலை போட்டுருக்கு, நீ சாப்பிட மாட்டேன், உங்கள் வீட்டில் சாப்பிட்டுக்க. நான் கூல் ட்ரிங்க்ஸ் மட்டும் வாங்கி வந்துடுறேன். ஓகேவா? ரைட். என்ன அவருக்கு வாங்கி வந்துட்டியா?